ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். குட் மார்னிங். விடிஞ்சிருச்சுங்க. வாருங்கள், தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கலாம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலப்படலாம் என்று உங்கள் யாவரையும் அன்போடு கூட இந்த எபிசோடுக்கு வரவேற்று ஆண்டவருடைய நாமத்திலே இருக்கிற மகத்துவமான ஆசீர்வாதங்களை நாம் எல்லோரும் பெறத்தக்கதாக ஒரு சிறிய ஜெபத்தோடு கூட அவருடைய வார்த்தைகளை தியானிக்கிறதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன். நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா? பரிசுத்தமுள்ள பிதாவே, நன்றி ராஜா. தினந்தோறும் உம்முடைய பாதப்படியின் அருகே நாங்கள் வந்து நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற உம்முடைய எண்ணங்களை அறிந்து கொள்வதற்கும், உலகத்தை கண்டு பயப்படாமல் உலக இரட்சகராக இயேசுவைக் கண்டு தைரியமாய் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சக்தி உள்ளவர்களாய், சரீர காரியங்களை ஜெயிக்கிறவர்களாய் உம்முடைய கிருபை எங்கள் மீது ஊற்ற வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறீர்கள் என்றால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் கீழானவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள் என்று. பூமியிலே இருக்கிற சூழ்நிலைகளின் அடிப்படையில் உங்களுடைய இருதயம் அல்லது உங்களுடைய பக்தி, உங்களுடைய அபிவிருத்தி, அதேபோல் உங்களுடைய வெற்றிகள் இருக்குங்கிறத நம்பாதீங்க. ஜெயத்தை அருளுகிறவர் ஆண்டவர், யுத்தத்தை செய்கிறவரும் ஆண்டவர். நம்மோடு கூட நமக்கு துணையாக இருக்கிறவர், நமக்காக தம்முடைய ஜீவனையே அருளிய இயேசு கிறிஸ்து. அவர் பரிசுத்த ஆவியை நமக்காக அருளி இருக்கிறார் என்பதை நாம் நினைவு கூறுவது அதிக அவசியமாயிருக்கிறது. விசுவாசிகள் என்று சொல்லிக்கொண்டு விசுவாசமற்றவர்களாய் இருக்கிறதை இந்த நாட்களில் நாம் பார்க்கிறோம். சூழ்நிலைகளைக் கண்டு பயப்படுகிறவர்களாய், கீழ்ப்படுகிறவர்களாய் நாம் ஒருவேளை இருந்தால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் பலவீனமாக இருக்கிறோம் என்பதற்கு அடையாளம்தான் அது. சாதாரணமாக ஒரு நபருக்குள் வியாதிகள் ஏன் வருகிறது? ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, அவங்களுடைய இம்யூன் சிஸ்டம் சரியா இல்லைன்னா, அவர்களுக்கு இந்த நோய் எதிர்ப்பு சக்தி என்பது சரீரத்திலே குறைகிற போது மிக சுலபமாக வியாதிகளுக்கு ஆளாகி விடுகிறார்கள். அதே போல நாம் ஆவிக்குரிய பிரகாரமாக பலனோடு இருக்கிற போது சரீர பிரகாரமான சோதனைகளை நம்மால் மேற்கொள்ள முடியும். இப்போ சரீரத்துக்கு நல்ல பலன் வேணும்னா என்னென்னவோ எக்ஸசைஸ் எல்லாம் செய்யணும்னு, ஒரு நல்ல டயட் எடுத்துக்கணும் அப்படின்னு ஏதோ ஆரோக்கியத்துக்கான ஃபார்முலாக்களை கடைபிடிக்கணும்னு இன்னைக்கு எத்தனையோ பேர் நாட்கள்ல இருக்கிறாங்க. இன்னும் புக்ஸு, லெசன்ஸு, சோஷியல் மீடியாக்கள்ல இப்படி அநேக விதத்தில் நமக்கு தெரியப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். அதே போல அதை பரிசீலித்து அதை கடைபிடிக்கிறதுக்கும் முயற்சி செய்கிறாங்க. எப்படியும் இந்த உலக வியாதிகள் நம்ம எதிர்கொள்ளாமல் நாம் ஆரோக்கியமாக இருக்கணும்னு, அதற்கான பிரத்யேகமான வழிமுறைகளை கடைபிடிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க எத்தனை பேர் இருக்காங்க? அப்போ நம்ம எத்தனை பேர் ஆவிக்குரிய வாழ்க்கையில பலனோடு இருக்க வேண்டும் என்கிற விஷயத்தை, நம்முடைய அந்தரங்கத்தை, அதாவது நம்முடைய ஆத்மாவை பலப்படுத்துவதற்கான காரியங்களை செய்றீங்க? சரீரத்திற்கு தேவையான எக்ஸசைஸ் பண்றதெல்லாம் சரிதான், அது சரீரத்துக்கு கொஞ்சம் பிரயோஜனம் உள்ளதா இருக்கும். அதே நேரம் ஆவிக்குரிய பலனும் அவசியம் அல்லவா? ஆவிக்குரிய பயிற்சிகள் என்றால் இதோ இந்த பரிசுத்த வேதாகமத்தை வாசிப்பது, தியானிப்பது, தேவனிடத்திலே விசுவாசத்தோடு இருப்பது, முழங்கால் படியிட்டு ஜெபிப்பது, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையான பலனை தரும். இந்த உலகத்திலே அந்த காரியங்கள் நம்மீது தாக்கத்தை உண்டாக்காமல், உலக பிரகாரமான ஆசைகளுக்கு, உலகத்தின் இச்சைகளுக்கு, உலக பிரகாரமான சிரமங்களுக்கு, சூழ்நிலைகளுக்கு விழுந்து விடாமல் செய்வதற்கு, நிற்பதற்கு நமக்கு பலனை தரும். இதற்காகத்தான் தேவனுடைய வார்த்தைகளை வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். நீங்கள் எந்த விஷயமாக இருந்தாலும் உலக பிரகாரமானவர்கள் சிந்திப்பது போல சிந்திக்காமல், உங்கள் பார்வையில் படுகிறதன் அடிப்படையிலே நீங்கள் தீர்ப்பு செய்யாமல், தேவன் அவைகளை எப்படி பார்க்கிறார், தேவனுடைய பார்வைக்கு அந்த விஷயங்கள் எப்படி இருக்கு? உனக்கு ஒருவேளை ரொம்ப பெருசா தோணலாம், ஆனால் தேவனுடைய பார்வைக்கு அது எப்படி இருக்கிறது என்பதை நாம் விசுவாச பார்வையோடு பார்க்க முடிய வேண்டும். 6 அடிக்கு மேல உயரமா இருந்த கோலியாத்து போட்ட சத்தத்துக்கு, அவனுடைய பயங்கரமான சரீரத்துக்கு, அந்த சத்தத்துக்கு, அந்த சவாலுக்கு இஸ்ரவேல் சேனை மொத்தம் அப்படியே பயந்து நடுங்குச்சு. ஆனால் சிறியவனான தாவீது அவனுடைய சரீரத்தை பார்க்கவில்லை, அவனுடைய சத்தத்தை பார்க்கவில்லை. தேவனுடைய பார்வைக்கு அவனை பேர்பட்டவன் என்பதை பார்க்க முடிந்தவனாயிருந்தான் விசுவாச பார்வையினால. இவன் ஒரு புழுவை விட கம்மிதான் என்னுடைய பார்வைக்கு. விருத்த சேதனமற்ற இவன் ஒரு சிங்கத்தையும் ஒரு கரடியையும் கொன்ற எனக்கு, இந்த விருத்த சேதனம் இல்லாதவன் எம்மாத்திரம் என் தேவனுடைய நாமத்தினால், என் கர்த்தருடைய நாமத்தினால் இவனை எதிர்கொள்ள முடியும் என்று எதிர்கொண்ட தாவீது ஜெயித்தான் அல்லவா?
அதேபோல நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரங்களில் சில கோலியாத்துகளை எதிர்கொள்ள வேண்டி வரும். சோர்ந்து போனவர்களாய் பயப்படுகிறவர்களாய் இருக்கக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் அன்று ஆண்டவர் அவர்களை எகிப்திலிருந்து வெளியே மீட்டுக் கொண்டு வந்த பிறகு கானான் தேசத்திற்கு வழிநடத்துவதற்கு முன்பு அங்கே மோசே ஒரு 12 பேரை அழைத்து, நீங்கள் போய் வேவு பார்த்து விட்டு வாருங்கள் என்று ஒரு 12 பேரை 40 நாட்கள் நீங்கள் அங்கே சஞ்சரித்து பார்த்து வாருங்கள் என்று அனுப்பினான். இது எல்லாத்தையும் விவரமா சொல்ல முடியாது, இது அனுதின தியானம் என்பதனாலே நேரம் கிடைக்கும் போது நீங்கள் தியானியுங்கள். எண்ணாகமம் 14வது அதிகாரத்தை முழுமையாக நீங்கள் வாசித்தால், சொல்லப்போன எண்ணாகமம் முழுவதையுமே நீங்கள் வாசித்தால் மிக நன்றாக புரிந்து கொள்ள முடியும். இந்த 14வது அதிகாரத்தில் பார்க்கும்போது அந்த 40 நாட்கள் ஒரு 12 பேரை செலக்ட் பண்ணி மோசே அந்த கானானை போய் பார்த்து வாருங்கள் என்று அனுப்பி வைக்கிறார். அந்த தேசத்திற்கு போய் பார்த்து வந்த பிறகு அவர்கள் சொல்லிய சமாச்சாரம் என்னவென்றால், 27வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்க. 26 கூட. அவர்கள் பாரான் வனாந்தரத்தில் இருக்கிற காதேஷுக்கு வந்து மோசே ஆரோன் என்பவர்களிடத்திலும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரிடத்திலும் சேர்ந்து அவர்களுக்கும் சபையார் அனைவருக்கும் சமாச்சாரத்தை அறிவித்து தேசத்தின் கனிகளை அவர்களுக்கு காண்பித்தார்கள். அவர்கள் மோசேயை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம். அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். இது அதனுடைய கனி. நீங்கள் சொன்ன தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம். உண்மையில் அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தானா? அப்படியேனா அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம் அல்ல, அவ்வளவு செழிப்பான தேசமாக இருந்தது. அது நல்ல பசுமை நிறைந்த பகுதியாயிருந்தது. அங்கே இருந்த கனிகளை பார்க்கும்போது அது அதிக பெரிய பெரிய கனிகளாயிருந்ததை பார்க்கும்போது அது நல்ல விளைச்சலுக்கு ஏற்ற பூமி என்கிறது போல. தேவன் சொல்லியிருந்தார் அல்லவா, உங்களை இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து நான் உங்களை செழிப்புள்ள பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு உங்களை அழைத்துக் கொண்டு போவேன் என்று. அந்த பெரிய நோக்கத்தோடு கூட தான் எகிப்திலே மடிந்து கொண்டிருந்த இஸ்ரவேல் ஜனத்தை அநேக அற்புதங்களை செய்து மோசேயின் மூலமாக விடுவித்துக் கொண்டு வந்தார். எத்தனையோ விதமான அற்புதங்கள் மூலமாக தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அந்த ஊருக்கு வெளியே ஒரு பட்டணம் இருந்தது, அங்கே வந்து விட்டார்கள் ஆக்குப்பை பண்ணுவதற்காக. அது வரைக்கும் கொண்டு வந்து விட்டார். இப்ப அங்க போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னப்போ போய் பார்த்து வந்தவர்கள், பலே 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 ரொம்ப நல்லா இருக்கு, உண்மையிலேயே அது ரொம்ப செழிப்போடு இருக்கு. ஆனா அப்படின்னு சொல்றாங்க வேற. உங்களுக்கு தெரியுமாங்க, ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில ஆனால் அப்படிங்கிற வார்த்தையே இருக்கக்கூடாது. ஆனால் என்பது விசுவாசம் அல்ல. விசுவாசம், எனக்கு விசுவாசம் இருக்கு ஆனாலும் பயம் இருக்கு அப்படின்னா அது உண்மையான விசுவாசம் அல்ல. எனக்கு விசுவாசம் இருக்கு ஆனால என்னால முடியல அப்படின்னா அது உண்மையான விசுவாசம் இல்லைங்கிறது மாதிரி தான். விசுவாசம் என்றால் விஜயம். அது விசுவாசத்தோடு இருக்கிறவர்களுக்கு, அதாவது அவங்க சாக்கு போக்கு சொல்ல மாட்டாங்க, அதே போல சூழ்நிலைகளை பத்தி சாக்கு சொல்ல மாட்டாங்க. காண்கிறவைகளால் அல்ல, காணாத விசுவாசத்தினால முன்னேறி போய்கிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு விசுவாசம் இருக்கா? நீங்கள் என்னிடத்தில் விசுவாசமா இருங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். கலவரப்படாதீங்க சூழ்நிலைகளை பார்த்து, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்றாரே. நீங்கள் தேவனிடத்தில் விசுவாசம் வையுங்கள், என்னிடத்திலும் விசுவாசம் வையுங்கள், நான் உங்களுக்கு சமாதானத்தை அருளுவேன், வெற்றியை அருளுவேன் என்று சொன்ன ஆண்டவர் அன்றும் இன்றும் கூட ஜீவனோடு தான் இருக்கிறார். நம் மீது அற்புதமான நோக்கங்கள் அவருக்கு உண்டு. அவர்கள் போய் பார்த்து வந்த பிறகு அங்கே கனிகளெல்லாம் நன்றாகத்தான் இருக்கிறது. ஆனால் 13:28 ஆனாலும் அந்த தேசத்தில் குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளுமாயிருக்கிறது. அங்கே ஏனாக்கின் குமாரரையும் கண்டோம். அமலேக்கியர் தென்புறமாக தேசத்தில் குடியிருக்கிறார்கள். ஏத்தியரும் எபூசியரும் இப்படி யாரையோ பார்த்தாங்களாம். என்னங்க, அப்படிப்பட்ட எல்லாரையும் பார்த்தோம். அவங்க ரொம்ப உயரமா ரொம்ப பலவான்களுமா இருக்கிறாங்க. அதாவது அவங்க ரொம்ப 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 பலவான்களாயிருக்கிறார்கள் என்று பார்த்து வந்து சொல்றாங்க. 32வது வசனத்தில் கூட பார்த்தா, நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, அங்கே ரொம்ப உயரமான மனிதர்களையே பட்சிக்கிற மனிதர்களைப் போல இருக்கிறார்கள். ஐயோ, அது பயங்கரமான இடம், நாம அங்க போனா அவங்க நம்மளை கொன்னு போடுவாங்க என்று அவ்விசுவாசத்தோடு கூடிய ஒரு செய்தியை, துர்செய்தியை பரப்பினார்கள். விசுவாசம் இல்லாதது கெட்டதுதாங்க. விசுவாசம் அல்லாதது பாவம்.
ஒருவேளை நீங்க நினைக்கிறீங்களோ என்னமோ விசுவாசம் இல்லைன்னா பரவாயில்லன்னு. விசுவாசம் என்றால் விஜயம், விசுவாசம் என்றால் சத்தியம், விசுவாசம் என்றால் ரட்சிப்பு, விசுவாசம் என்றால் நமக்கு அது பாக்கியம். எனவே விசுவாசம் அல்லாததோ பாவம். விசுவாசம் இல்லாதவனிடத்தில் நல்லதல்ல, தீமைதான் இருக்கும். விசுவாசமற்ற அவர்கள் அங்கிருந்த மனிதர்களை பார்த்தார்கள், அங்கிருந்த சூழ்நிலையை கவனித்தார்கள். அவர்கள் பெரிய பெரிய உயரமான தேகத்தை உடையவர்களாக இருக்கிறார்கள். என்னங்க, மனிதன் எவ்வளவு உயரமா இருந்தா என்ன, எவ்வளவு குண்டா இருந்தா என்ன, எவ்வளவு என்ன திறமை இருந்தா என்ன பிரயோஜனம்? தேவன் இல்லாத மனிதன் ஜீரோங்க. தேவனற்ற மனிதனுக்கு, தேவனால் கைவிடப்பட்ட மனிதனுக்கு மதிப்பே கிடையாது. ஆனா அநேக நேரங்களில் நாம் அதை நினைக்கிறதே இல்லை. இந்த உலகத்தில் உலக பிரகாரமாக இருக்கிற பணக்காரங்களை, அதிகாரிகளை பார்த்து பூரிச்சர்றோம், கும்பிடு போடுறோம், நமஸ்காரம் பண்றோமே தவிர, அப்படிப்பட்டவர்களை கூட அவர்களை தெரிந்து கொண்டவர், அவர்களை நியமித்திருக்கின்றவர், அவர்களுக்கும் கூட தேவனாக இருக்கிறவர் நம்முடைய தேவன் என்பதை நாம் நினைவு கூறுவதில்லை. அதனால்தான் நாம் அவங்களையும் இவங்களையும் பார்த்து, அல்லது அவைகளையும் இவைகளையும் பார்த்து ஏதோ மிரண்டு போயிடும். இன்னும் அவங்க எவ்வளவு விசுவாசத்தோடு பேசுறாங்க அப்படின்னு கவனிச்சா, அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்கிறாங்க. அவங்களுக்கு முன்னால நாங்க வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம். ஐயோ, அதை விட கேவலமா உன்னை தாழ்த்தி கொள்ள முடியாது. அதாவது தாழ்த்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது தேவன் தாழ்மையா இருக்க சொன்னார் அப்படின்னு சாத்தான் இடத்துல போய் இன்னைக்கு மனிதர்கள் தாழ்மையா இருக்காங்க. சாத்தானே எனக்கு பலம் இல்லை, நான் கீழ்படுறேன் அப்படின்னு சொல்ல சொன்னாராங்க. தேவன் என் பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டு, போ அப்படின்னு சொல்லணும். ஆனா இன்னைக்கு அவர்கள் ரொம்ப பலவான்கள், நாங்களோ வெற்றுக்கிளிகளை போல இருக்கிறோம். எங்கள் பார்வைக்கு நாங்க அப்படித்தான் இருந்தோம், அவங்களுடைய பார்வைக்கு கூட அப்படித்தான் இருப்பான்றாங்க. வினோதமா இருக்கு. இன்னொருத்தர் பார்வைக்கு நீ எப்படி இருக்கங்கிறத உன்னால எப்படி சொல்ல முடியும்? நீயா அப்படி யூகிச்சுக்கிற, அவ்வளவுதான். அனாவசியமா அந்த மாதிரி யூகத்துக்கு இடம் கொடுக்கற. நமக்கு வருகிற சிரமங்கள்ல பாதிக்கு பாதி யூகமே தவிர உண்மையே இல்லைங்க. நம்ம சும்மா அது கேடுன்னு நினைக்கிறோம், அவ்வளவுதான். இன்னும் பயப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம், என்னென்னவோ யூகிச்சுக்கிட்டு அந்த பாடுகள்ல, வேதனைகள்ல குமரிக்கிட்டு இருக்கிறோம். விசுவாசமற்றவன் தான் இப்படிப்பட்ட யூகங்களுக்குள்ள சிக்கிக்கொள்ளுவான். தன்னைத்தானே சிறுமைப்படுத்திக் கொள்றது, தன்னைத்தானே பலவீனப்படுத்திக் கொள்றது. நீங்க விசுவாசிகளா, விசுவாசம் அற்றவர்களா? ஒரு சிச்சுவேஷனை எதிர்கொள்ளும் போது, ஒரு சூழ்நிலையை எதிர்கொள்ளும் போது, தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நம்புறீங்களா, சூழ்நிலையை நம்புறீங்களா? 100 வயதுள்ள, அதே போல 90 வயதுள்ள, கவனிங்க, ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் கர்ப்பபலன் அருளுவேன் என்றால் இது ஒன்றுமில்லாத சரீரம். அது எப்படி சாத்தியம்? அசாத்தியம். அது அசாத்தியம்தான். ஆனால் விசுவாசத்தின் மூலம் அது சாத்தியம். அது விசுவாசத்தின் மூலமாக தேவனுடைய வார்த்தையினாலே சாத்தியமாயிற்று, சாத்தியமாக்கினார் தேவன். நாட்களிலும் உன்னுடைய அசாத்தியங்களை சாத்தியமாக்குகிற தேவன் இருக்கிறார் என்று நீ நம்பினால், உன்னுடைய சத்ரு எவ்வளவு பயங்கரமானவனா இருந்தாலும், எவ்வளவு பலசாலியா இருந்தாலும், எவ்வளவு கோரமான நபரா இருந்தாலும், எவ்வளவு கீழ்த்தரமானவனா இருந்தாலும், அல்லது எவ்வளவு பலசாலியா இருந்தாலும், அவனை ஜெயிப்பது என்பது உன்னால முடியாது, உண்மைதான். ஆனால் தேவனால் எல்லாம் கூடும் என்பதை விசுவாசிப்பதே உண்மையான விசுவாசம். இந்த கூட்டத்தில் 2 பேர் இருந்தாங்க, காலேப் அண்ட் யோசுவா. கவனிங்க, ஆக்சுவலா 12 பேர் போனாங்க. 10 பேர் சொன்னது துர்செய்தி, அவ்விசுவாசத்தால் சொன்ன செய்தி. அவர்கள் சூழ்நிலைகளை கண்டு பயந்தார்கள். ஆனால் 2 இருந்தார்கள், அவர்கள் தேவனுடைய பார்வையில் பார்த்தார்கள், தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பார்த்தார்கள். உங்களுக்கு வாக்குத்தத்தம் இருக்காங்க? தேவனிடத்திலே வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆபிரகாமிடத்தில் அன்று உன்னுடைய சந்ததியை நான் வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் சமுத்திரத்தின் மணலைப் போலவும் ஆக்குவேன் என்று சொன்னதை அவன் விசுவாசித்தான், ஆபிரகாம். அதே போல அது நிறைவேறிற்று. வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்கிற போது சூழ்நிலைகளின் மீது நாம் நோக்கமாயிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. என் தேவனுக்கு எல்லாம் கூடும் என்று விசுவாசிப்பதே அவசியம். இந்த 2 பேரும் வந்து சொன்ன செய்தி என்னன்னு பார்க்கலாம். காலேபும் யோசுவாவும். 30வது வசனம். அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்ளுவோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றான். கட்டாயமாக தேவன் அருளியிருக்கிற வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில் அந்த தேசத்தை நாம் சுதந்தரிக்க முடியும். நமக்குள் இருக்கிற பலன் போதும். நம்முடைய தேவனே நம்முடைய பலன், நம்முடைய தேவனே நமக்காக யுத்தம் செய்வார், அவரே நம்முடைய கொடி, நம்முடைய ஆண்டவர் தான் நமக்கு பலம் என்பதை நம்புகிறான். தேவன் வாக்கு தந்து அதை நிறைவேற்றுகிறவர். நாம் தனிமையில் போவதில்லை, நாம் நம் தேவனோடு கூட போகிறோம், அவருடைய வார்த்தையின் அடிப்படையிலே போகிறோம். நாம் அதை சுதந்தரித்துக் கொள்ளுவோம்.
என்று அவர்களிடத்தில் நேர்த்தியாய் சொல்லிவிட்டான். 14:7 பார்க்கிற போது, நாங்கள் பூவை சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். இன்னும் தெளிவாய் சொல்கிறான், கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இலக்காவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். அவர்கள் இருவரும் விசுவாசத்தோடு சொன்னார்கள், மற்றவர்களோ துர்செய்தியை சொன்னார்கள். இந்த இஸ்ரவேல் ஜனமெல்லாம் எதை கேட்டார்கள்? அந்த அவிசுவாசமான வார்த்தைகளையே கேட்டு அவர்கள் அங்கே புலம்பி அழ ஆரம்பித்து விட்டார்கள். நம்ம போயிடலாம், எகிப்துக்கே திரும்ப போயிடலாம், நமக்கு அங்க கல்லறைகள் இல்லையா என்ன, அங்கேயே போய் சேர்த்துடலாம், இங்க எதுக்கு வழியில சாகணும், அங்கேயே சாகிறது பெட்டர், அப்படி எதோ அவங்க யோசிச்சுக்கிறாங்க. அதாங்க, தேவன் இல்லாதவர்களுக்கு எந்த நம்பிக்கையும் இருக்காது. தேவனை உடையவர்களுக்கு அதீத நம்பிக்கை இருக்கும். நீங்கள் விசுவாசத்தோடு கூட இந்த உலகத்தில் வாழ முடியும். இந்த உலகத்தின் சூழ்நிலை பயங்கரமா இருக்கு அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். தேசத்துக்கு தேசம் யுத்தம் ஆரம்பிக்கிறது, பஞ்சம் உண்டாகிறது, என்னென்னவோ நடக்கிறது, சூழ்நிலைகள் எல்லாம் தாறுமாறாகிறது. ஆனால் வாக்கு கொடுத்தவர் நம்ப தகுந்தவர், நம்மை அழைத்தவர் நம்ப தகுந்தவர், நமக்கு துணையாயிருக்கிறவர், வெற்றியை நமக்கு அருளி செய்கிறவர் என்ற விசுவாசம் நமக்குள் ஆழமாயிருக்கிற போது எப்பேற்பட்ட பிரச்சனையையும் மேற்கொள்ள முடியும் என்பதனால் இயேசுவினிடத்திலே விசுவாசத்தோடு இருந்து அவருடைய வாக்குத்தத்தங்களை நம்புவோம். சூழ்நிலைகளை பார்த்து பயப்படாமல் ஆண்டவரே நோக்கி பார்த்து முன்னேற வேண்டும். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, இன்னும் ஒரு விஷயம் எங்களை கண்ணோக்கி பாருங்கப்பா. விசுவாசிகள் என்று சொல்லிக்கொண்டு அவிசுவாசத்திற்கு இடம் கொடுக்கிறவர்களையும் பாருங்க ராஜா. சூழ்நிலைகளின் தாக்கத்துக்கு இடம் கொடாமல், உலகத்தின் ஈர்ப்புகளுக்கு இடம் கொடுத்து விடாமல், பிசாசானவரின் வலைகளுக்குள் மிரண்டு போகாமல் இயேசுவையே நோக்கி பார்த்து, என்னை பலப்படுத்துகிறவரால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு, அந்த கிறிஸ்து என்னோடு இருக்கிறார் என்கிற தைரியத்தோடு கூட உம்முடைய வாக்கை பற்றிக்கொண்டு முன்னேறுவதற்கும் வெற்றியாளர்களாய் பரிசுத்தர்களாய் உம்முடைய ராஜ்யத்தை சேர்கிற வரைக்கும் நம்பிக்கைக்குரியவர்களாயிருக்க எங்கள் ஒருவருக்கும் சகாயம் அருள வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி தரித்திருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் நம்மோடு இருக்கிறார். 8939801234 என்ற நம்பருக்கு உங்கள் பிரைஸ் ரிப்போர்ட்ஸையும் உங்கள் பிரேயர் பர்டன்ஸையும் அனுப்பிக்கொண்டே இருங்கள். உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டே இருக்கிறோம். மேலும் விவரங்கள் தேவைப்பட்டால் 8939393939 என்ற நம்பருக்கு கால் பண்ணலாம். அதேபோல பாரத்தோடு செய்யப்படுகிற இந்த ஊழியத்தில் நீங்களும் பங்கெடுக்க விரும்பினால், முக்கியமாக தெலுங்கு, தமிழ், ஹிந்தி, மலையாளம், பெங்காலி, ஒரியா ஆகிய 6 பாஷைகளில் கல்வாரி தரிசனம் என்ற டிவி புரோகிராம் அநேக சேனல்களில் அநேக நேரங்களில் ஒளிபரப்பாகிறது. அது மாத்திரமல்ல, இன்னும் சோசியல் மீடியா இல்லாதவர்களுக்கு அநேகருக்கு இந்த டிவி நிகழ்ச்சி மூலமாக தேவை செய்தியை கொடுக்கிறோம். அதில் உங்கள் பங்குக்கு நீங்கள் உதவி செய்ய தேவன் உங்கள் இருதயத்தில் ஏவினால் பேங்க்கான டீட்டெயில்ஸ் ஸ்கிரீனில் உங்களுக்காக தரப்பட்டிருக்கிறது. உங்கள் நன்கொடைகளை அனுப்பி இந்த ஊழியத்தில் பங்கெடுத்துக் கொண்டு நீங்கள் தேவன் அருளுகிற ஆசீர்வாதங்களை, தேவன் எங்களுக்கு தருகிற ஆசீர்வாதங்களை நீங்களும் பெற்று ஆசீர்வதிக்கப்படுங்கள். இந்த விஷயங்களை குறித்து தெரிந்து கொள்ள 8939393939 என்ற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். காலை 10 முதல் இரவு 10 மணி வரை. தேவனுக்கு சித்தமானால் நாளை மீண்டும் இதே நேரம் இதே அனுதின தியானத்தில் நாம் சந்திக்கலாம். அதுவரைக்கும் தேவாதி தேவனுடைய மகா கிருபை உங்களுக்கு துணையாயிருப்பதாக.